என் செல்ல குழந்தையே, எனது அன்பு குழந்தை, இப்பொழுது அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டதன் மூலமாக உன் தலையெழுத்து மாறப்போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தானே இந்த பதிவு உன் கண்களில் பட்டது. இப்பொழுது இதை நீ தொட்டு விட்டாய். இனி இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சொல்லாமல் உதவியும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க தயாராக இது எனில் உன் தலையணையை தகுதி இப்பொழுது மிக சிறப்பாக மாறிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் உன்னிடத்தில் பெருகும்படி என்னை இந்த அதிர்ஷ்ட எண்ணானது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொட்டப் போகிறது. என் செல்லமே, தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படாதே. கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது உனக்கான வாழ்க்கையின் வெற்றியை கொடுக்கும். பிரச்சனைகளை பெரிதாக்க நினைத்து தானே நீ கவலைப்படுகின்றாய். ஆனால் உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்ல, பிரச்சனைகளை எல்லாம் மூலமாக நீ யார் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்கின்றாய். பிரச்சனை என்பது உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி. பிரச்சனை வரும்போது தானே உனக்கு பல எண்ணம் பலவீனம் என்ன என்பது உன்னால் சமாளிக்க முடியும். எதை உன்னால் சமாளிக்க முடிகிறது என்பதை நீ புரிந்து உனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் கண்டு பயப்படாமல் உன் முகத்தை அதற்கு தயாராக தைரியத்தோடு நீ புறக்கணிக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும்போதுதான் உன்னால் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை தைரியம் மாற்ற முடியும். இவை எல்லாம் எந்த மனிதர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது. அந்த மாற்றம் என்பது நல்ல மாற்றமாக இருக்கும், அந்த தீய மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் நீ அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றாய், அந்த மாற்றத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் எப்படி நீ மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். இப்பொழுதுதான் உனக்கான அதிர்ஷ்ட எண்ணை இப்பொழுது அனுப்பியுள்ளேன். இந்த எண்ணை கொண்டு உன் தலையிடத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதை நான் கண்காணித்து கொண்டு இருக்கப் போகின்றேன். செல்லம் காரணமாக எதையும் இந்த அப்பன் உனக்காக செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதையும் நம்பிக்கை இல்லாமல் இருந்து விடாதே. எந்த மனிதர்களுடைய செயல்களையும் அவர்களுடைய பண வசதியும் பார்த்து நீ அங்கே வாழாதே. உனக்கான வாழ்க்கை உண்மையாக நேர்மையாக நிம்மதியாக என்பதை உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு நீ திருப்திப்படுத்துவதில்தான் இருக்கிறது தவிர இல்லாததை நினைத்து இழந்ததை நினைத்து வருத்தப்படுவது இல்லை. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதை காட்டுப்படுத்தி கொண்டால் உன் குடும்பத்தாரிடம் ஆசையை நிறைவேற்றி நீ ஆசைப்படுகின்றாய். என் அன்பு பிள்ளையானது உனக்காகவே உன் குடும்பத்தாரின் ஆசையும் நான் நிறைவேற்றுவேன். ஆனால் காயங்கள் இல்லாமல் இங்கு காலம் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுத்து விடாது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய். என்னவா, அதன் மூலமாக நீ எவ்வளவு விஷயங்களை இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றாய். மனிதர்கள் அவர்களின் வந்தக செயல்களில் தீராத எண்ணத்தையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய். இனிமேல் உன் வரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்காக நோய் எல்லாம் நடக்கும்படி நான் செய்வேன். நீ யாருக்காகவும் பெரிதாக நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். யாருடைய வார்த்தைகளையும் முக்கியத்துவமாக கொடுத்து நீ வருத்தப்பட வேண்டாம். அன்பால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், சமாளிக்கவும் முடியும். அளவிற்கு பல பேர் உன்னை பேசி அவமான வார்த்தைகளை துரோகங்களையும் செயல்களையும் தாங்கிக் கொண்டு விட்டாய். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு துணையாக நிற்கும் போது நீ உன் மனம் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது, அது சரியானதா என்று யோசிக்க பழகு. ஏனென்றால் மனம் என்பது நல்லதாக இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஆனால் அதில் எது உனக்கு சரியானது என்பதை உன் மூளை தானே சிந்தனை செய்ய வேண்டும். அதை மற்ற பல விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதே சிறந்தவையாக
உனக்கு மாறும். இதையே சோதனைகளை அடைந்த உன் வாழ்க்கையின் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றியை நான் இப்பொழுது உனக்காக கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த கெட்டதும் வராத அளவிற்கு உன் அப்பன் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்தியாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிக பெரிய அளவிற்கு இருக்கும். எல்லாம் அன்பை அதிகமாக கடன் கொடுத்து அதன் மிக பெரிய வட்டியோடு உனக்கு மீட்டும் பல மடங்காக வந்து சேரும் என்று சொல்லப்போகிற இந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு அன்பை கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். கஷ்டத்தை பார்த்து கொண்டு கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் கற்க முடிந்தால் பிறகு அதற்குரிய பலனை நன்மையாக பெற்ற பிறகு அந்த விஷயம் உனக்கு இனிப்பானதாக மாறிவிடும். அதே போல சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு செய்யும் செயல்களை எல்லாம் உனக்கு இஷ்டத்தை நிறைவேற்றி கொடுக்கும் போது தானே உன் வாழ்க்கை யாரோ எழுதியதாக இருக்கக்கூடாது. என் செல்லமே, நீயே முயற்சி எடுத்து எழுதப்பட்டதாக உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டு இரு. எல்லாம் சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டேன். நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்டது என்னிடம் கேட்ட எல்லா விஷயத்தையும் உன் மனதில் போலவே உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். நல்ல விஷயத்திற்காக தானே தனியாக நின்று போராடுகின்றாய். விரைவில் அதெல்லாம் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது. நம்பிக்கை துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைத்து உன் தலையெழுத்தை மாற்றி அமைத்து சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன் மனம்தானே இருக்கின்றது. உன் மனதுக்குள் இருந்து இந்த அப்பன் நல்வழியை காட்டுகின்றேன். சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்தப்பார். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. சில நேரத்தில் நீ மிக பெரிய வெற்றி அடைவதற்கு முன்பாக, சிறப்பான விஷயங்களை பெறுவதற்கு முன்பாக சில மோசமான கஷ்டமானது விஷயங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். இங்கு எல்லாவற்றையும் ஒரு முடிவு உண்டு. இன்பமான விஷயத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டியது எனது பொறுப்பு. நிச்சயமாக எதிர்பார்த்ததை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் செல்லமே. மற்றவர்கள் சொல்வதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவும் உன் மனதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை அனுபவிப்பார்கள் என அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழப்பார். சாமர்த்தியத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் உனக்குள் இருக்கிறது. தைரியத்தையும் கூட வைத்து கொண்டால் நீ சுலபமாக சாதனை படைத்து விடலாம். என் செல்லமே, சாமர்த்தியம் தைரியம் மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெற்று விடுவாய். முயற்சிக்கு நீ அடிப்படையாக ஏற்றுக்கொண்ட வெற்றி உனக்கு எல்லாம் பலிக்கும். உனக்கு அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமையாக இருக்கும் என்பதை மறவாதே. உன்னை சிறந்தவர்களாக காட்ட வேண்டும் என எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு வேண்டும் என எல்லா மனிதர்களும் ஆசை இருக்கும். அப்படி உன்னை நீ சிறந்த ஆளாக மாற்றிக்கொள்வதற்கு உனக்கு தேவையான எல்லா திறமைகளும் நான் உனக்கு கொடுத்து உதவுவேன். என் செல்ல குழந்தையே, காரணமில்லாமல் மற்றவர்களை குறை சொல்லி நீ பெரிய ஆளாக வர வேண்டும் என யோசிக்காதே. எப்பொழுதும் தன் தாழ்ந்தவன் தன் பாவி என்று எண்ணமே உனக்குள் வரக்கூடாது. என் தங்கமே, யார் ஒருவர் அப்படி நினைக்கின்றாரோ தன் எல்லா தாழ்வாக இருக்கின்றோம், தன்னால் எதையும் திறமையாக செயல்படுத்த முடியவில்லை, எல்லோருடையும் பேசி பழக திறமையாக சமாளிக்கக்கூடிய விஷயமும் எனக்கு தெரியவில்லை என கேட்டாயோ, மூலமாக உன் வாழ்க்கை உயர்ந்த பார். நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன். நான் தாழ்ந்தவன் எப்பொழுதும் ஆக மாட்டேன். நான் பாவி என்ற எண்ணம் உனக்குள் வரக்கூடாது. என் தங்கமே, யார் ஒருவர் அப்படி நினைக்கின்றாரோ தன் எல்லா விஷயத்திலும் தாழ்வாக இருக்கின்றோம், தன்னால் எதையும் திறமையாக செயல்படுத்த முடியவில்லை, எல்லோரிடமும் பேசி பழகி திறமையாக சமாளிக்கக்கூடிய விஷயமும் தனக்கு தெரியவில்லை என யார் தன்னை மட்டமாக
மதிப்பிடுகின்றார்களோ அவர்கள் அப்படியே மாறி போய் விடுவார்கள். யாரை தன் உயர்வாக நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும். நீ உன்னை உயர்வாக நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றிக்கு நீயே முழுமையாக காரணமாகும் என்பதை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.